இதில் இந்த 6 யூனிட்டை கண்டுபிடிக்கிறதே பெரிய ஒரு சாதனையாக இருந்தது. அதான் ரெகுலேட்டர் கம் ரெக்டிஃபையர் யூனிட் GT 650யில். ஏன்னா இது சேசிஸ் கீழே மண் நிறைய அக்குமுலேட் ஆகிற இடத்துல, கிட்டத்தட்ட மண்ணுக்குள்ளே மொகஞ்சாதார அகராப்பாக்குள்ள போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. இது என்ன டிசைன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இங்கே கண்டிப்பாக நிறைய வாட்டர் அக்குமுலேட் ஆகும். மண்ணுக்குள்ளேயே புதையும் போது எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் அரிச்சிடும். அதே தான் இதில் நடந்திருக்கு. அதனால தான் சார்ஜும் இதில் ஏறலை. நிறையா வண்டியில் இந்த ப்ராப்ளம் இருக்குது. இதை நான் எண்ட் யூசர், அதாவது கஸ்டமருக்கு சொல்லவே முடியாது. அவங்க இப்போ தாங்க பண்ணோம், என்ன திரும்ப திரும்ப அதே ப்ராப்ளம் வருது அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அது ரொம்ப பெரிய சிரமமாக இருக்குது. என்ஜினியரிங் தெரிஞ்சால் பரவாயில்ல, நம்ம அப்படி பண்ணியிருக்கோம், இப்படி இருக்குது சார், இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லலாம். நம்ம கம்பெனி ஒன்றும் இதாக சொல்ல முடியாது. வண்டி எடுத்த போது நல்லா தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பேசுவாங்க காமன் பீப்புள். அது அவங்க சொல்கிறதும் சரி தான். இதிலிருந்து நிரந்தர தீர்வு, ஏன்னா நம்மகிட்ட அவங்க வரும்போது அதுக்கு பர்மனெண்ட் சொல்யூஷன் ஒன்று தர வேண்டிய நிர்பந்தம் நம்மளுக்கு உண்டாகுது. இதில் சின்ன சின்ன விஷயம், இப்போ நான் அந்த யூனிட்லேருந்து ஒரு கப்ளரை மாட்டி டீஸ்டம்முக்கு கீழே அந்த இதை கொண்டு போகிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன். வாட்டர் அக்குமுலேட் ஆகும், ஆனால் இந்தளவுக்கு ஆகாது. 6 யூனிட்டை மேலே வச்சுறதுனால கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். இது நிறைய சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது டைட் பேக்காக இருக்குது அந்த வண்டியில், வேறு எங்கேயும் இடமும் இல்லை. அது ஒரு பெரிய ட்ராபேக். அதில் 650cc ட்வின் சிலிண்டரு ரேட்டு கம்மி, மற்ற வண்டியோட கம்பேர் பண்ணும்போது எல்லாமே கரெக்ட் தான். நீங்கள் சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன். ஒரே ஒரு இது மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸும் அசம்பிள் பண்ணதும் சில விஷயங்களும் நீட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இது உண்மையாலுமே ரொம்ப அருமையான வண்டி தான். இதுக்கு மேலே வேண்டாம், இது போதும். அப்புறம் நான் சொல்கிறேன் மற்றதெல்லாம்.